ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் மறந்து போச்சு, தயாலனோ ஏதோ ஒன்று. அவங்களுக்காக இந்த வீடியோ, ஏன்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான். ஸோ என்னென்னலாம் பேசினாங்க, ரெட் கார்டு பற்றி பேசியிருக்காங்க, கானா வினோத் பற்றி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷனில் அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனுடைய பெர்ஸ்பெக்ஷன் பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாகவே ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்து இப்படி தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஆனால் பிக் பாஸ் சீட்டில் மட்டும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுதான் ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதான் ஜாக்லின் வந்து 2-3 இடத்துல தக் லைஃப் கொடுத்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு உள்ளே போனீங்களே ஒயில்டு கார்டா, கொளுத்துணும் தானே போனீங்க வீட்டை, அப்புறம் ஏன் கொளுத்தலை அப்படின்னோடனே உங்களை கொளுத்திக்கிட்டீங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க ஜாக்லின். அதுக்கு வந்து எனக்கு கேம் ஓவர் ஆகிடுச்சிங்க, லாங் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த கேம் ஓவர்னு ஒரு டாஸ்க் வந்து அப்படியே போட்டு உட்காரவங்கல்ல முதல் வாரம், அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி கேட்டவொடனே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதனால் என்னால் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த பிரச்சனை வெளியே போயிட்டாரா, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, வீட்டுக்குள்ளே அழுதாத பிரச்சனையான்னு சொல்லிட்டு வெளியே போய் நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னா, நான் டாஸ்க்னா உயிரை கொடுத்து விளையாண்டுருக்கேங்க. டாஸ்க்னா நான் தாங்க எல்லா டாஸ்க்லையும் என்னால் முடிந்த எஃபர்ட்டை வந்து நான் போட்டு விளையாண்டுருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் டாஸ்க் மட்டும் இல்லை, ஒரு அம்மாவை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. எங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த டிஷ்யூ பாக்ஸு உங்களுக்கு தனியாக பிக் பாஸ் அதுக்குன்னே பில்லு போடணும், ஏன்னா அவ்வளோ டிஷ்யூ பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. அப்புறம் பார்வதி வீடே எதிர்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படிங்க செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, அது செட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிச்சு. தலை டாஸ்கில் வந்து அடிபட்டுச்சுல பார்வதிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே இல்லை, குரூப்பிசம் பண்ணாங்க. அதனால் நான் பார்வதிக்கு பாவம்னு பார்த்தேன். யூ நீ இன்னும் கொஞ்சம் அடிக்கலையான்னு கேட்டேன். எப்படி பேசுது பாரு அப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு பேனிக் அட்டாக் ஏதாவது வந்துட போது கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பயப்பட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளேயே அவ்வளோ கேட்டாங்க, நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அங்கே ஒரு தக்கு ஜாக்லின். சரியா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ரெட் கார்டு கொடுப்பாங்கிறீங்க? கண்டிப்பாக முதல் வான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு மூலையில் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. ஏன்னா எனக்கு கம்பல்சரி இந்த வீட்டில் வந்து ரொம்ப பயம், அவன் பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப நான் கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக வெளியே போயிருப்பேன், அவங்க 2 பேர் கொடுக்கலன்னா. ஏன்னா அவ்வளோ பயம், அவ்வளோ ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு. அவர் பார்த்தாலே அப்படின்ற மாதிரி பயம் இருந்தது. அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் மேலே ஓகே, பாரு தானே தள்ளி விட்டாங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது சரி விடு. ஏன்னா இப்போ இவர் சொன்னா தெரியுமா, தர்பூசணி வாட்டர்மெலன், அதாவது அவ்வளோ கம்மியாக கோவப்படுற பார்வை. நானே நிறைய இடத்த எக்ஸ்ட்ரீம் ஆகிருக்கேன். அந்த டைம் அவ்வளோ கோவப்பட்டிருக்கேன்னா அப்போ எவ்வளோ தூரம் ஹட் ஆகிருப்பாவ. இந்த வீடு அவ்வளோ தூரம் ப்ரெஷர் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிட்டா, இல்லாட்டி டாப் 5ல் கப்பு அவள் தான் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் ஃபீல் பண்ணுது. இப்போ அதே மாதிரி தான் வந்து நமக்கும் தோணுச்சு. கரெக்டு தானே? ஸோ நான் வெளியே போயிருப்பேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக அது வந்து இருக்கும் நாங்கள் இருந்தோம்னா. அதனால் நான் கேமரா முன்னாடி சொல்லலான்னு தான் இருந்தேன், பாரு கமருதீன் நெகட்டிவ்லாம் வேண்டாம், நம்ம வந்து ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு பார்த்தேன். பட் எனக்கு 2 தாட் இருந்துச்சு. சரி வேண்டாம், இங்கே பேச வேண்டாம் அதை பற்றி, ஏன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம வேணாம். வெளியே போகும்போது பாரதி கிட்ட பார்க்கும்போது நான் ஓகே, நான் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. போவோம் இல்லை எனக்கு இப்போது சுத்தமாக அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஏங்க காசு எடுக்கல மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, அதுவா அது பிரச்சனை ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைட்டில் தான் நினச்சிங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, மேபி அவர் வந்து சொன்னார்னா அதுக்குள்ளேயே அவரே வரல, அதுக்குள்ளே பெட்டி எடுத்து காரணம் போயிட்டார். காரணம் எடுப்பான்னு நினச்சிங்களா? ஐயோ நினைக்கலங்க, காரணம் என்ன இங்கே சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே அப்படிதாங்க உள்ளே இருக்கும்போது தான் அழுவேன், கத்துவேன், ஆனால் இங்கே இருக்கும்போது நான் ஜாலியாக பேசுவேன் அப்படின்றாங்க. சரி வின்னர் யாருங்க அப்படிங்கிறது, வின்னர் சபரிநாதன் தான். ரன்னரு தெரியல. சரி உங்களால் டிஷ்யூ பாக்ஸ் வியாபாரம் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து முடிச்சிட்டாங்க. பட் இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ யோசிச்சிருக்காங்க பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் கமருதீனுக்கு. அப்படி வெளியே போயிட்டாலும் நான் வெளியே பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, வெளியே பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ எம் ஓகே, நான் அன்றைக்கி பண்ணதுக்கு சாரி, உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கணுமா. சரி என்னத்தையும் நடந்தால் சரி நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். எப்படி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், வேறு எதுவும் இல்லை. அடுத்த ஓட்டிங் அனாலிசிஸில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு திருப்பம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஓகே, குட் பை.